ஒரு வேல்ஸ் மிஷனரி வெற்றிகரமாக ஒரு நாக ஆதிவாசி மனிதனையும் அவனது மனைவியையும் 2 பிள்ளைகளையும் கிறிஸ்துவண்டை வழிநடத்தினார். இந்த மனிதனின் அசைக்க முடியா விசுவாசம் அந்த கிராமத்தில் இருந்த மற்றவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்தது. இதனால் கடும் கோபமடைந்த கிராமத் தலைவன் அந்த முழு கிராமத்தையும் ஒன்று கூட்டினான். அதன் பிறகு முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தை முன்னால் அழைத்து, எல்லாருக்கும் முன்பாக உன் விசுவாசத்தை நீ மறுதலிக்க வேண்டும் அல்லது நீ மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னான். பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டவனாய் பாடின பாடல்தான் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் என்ற வரிகளை பாடின போது கடும் கோபமடைந்த கிராமத் தலைவன் தன்னுடைய வீரர்களிடம் அவனது 2 பிள்ளைகளையும் அம்பெய்து கொள்ளும்படி சொன்னான்.